ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டே இன் பாரிஸ் இந்த வீடியோவோட பாரிஸ் ட்ரிப் முடியுதுங்க. இன்னைக்கு வந்து ஹோட்டல் ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் ஏர்லியாவே கிளம்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் 5:00 போல ஊருக்கு கிளம்புறக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம். அதனால எந்த அளவுக்கு இன்னைக்கு சுத்தி பார்க்க முடியுமோ சரி சீக்கிரம் கிளம்பிடலான்னு சீக்கிரம் கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 2 பிளேஸ் முடிவு பண்ணியிருந்தோங்க. ஒன்னு வந்து வேர்ல்டு ஃபேமஸ் லூவர் மியூசியம், இன்னொன்னு வந்து அது பக்கத்துலயே இருக்கிற ட்வில்லரிஸ் கார்டன். ரெண்டுத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். லூவர் மியூசியத்துக்குள்ள என்டர் ஆகும் போதே அதோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரமிட் ஷேப்ல அதுவும் கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கங்க. பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருந்தது. அத்தனை பேரும் அங்கதான் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. இது என்ட்ரன்ஸ்ன்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் அங்க கொஞ்ச நேரம் நின்று போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போறதுக்கு போனோம். அங்கேயும் பாத்தீங்கன்னா கியூ இருந்தது. ஒரு 1 hour வெயிட் பண்ற மாதிரிதான் இருந்தது என்ட்ரன்ஸ்லயே. அதுக்கப்புறம் உள்ள போனதும் உள்ள இருந்து அந்த பிரமிட் பாக்குறதுக்கு அழகா இருந்ததுங்க. அந்த ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர்வா இருந்தது. உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா 22 euros வந்தது. ஆதிக்குட்டி வந்து அண்டர் 18ங்கிறங்காட்டி ஆதிக்குட்டிக்கு வந்து டிக்கெட் வந்து ஃப்ரீ. எங்க 2 பேத்துக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் டெஸ்க் போயிருந்தோம். இங்க வந்து எல்லா கண்ட்ரி பீப்புள்ஸும் வரங்காட்டி அவங்க லாங்குவேஜ்ல அந்த இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த லோரி மியூசியத்தோட அந்த மேப் வச்சிருந்தாங்க. எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருந்ததுங்க. என் வீட்டுக்காரரு தமிழ்ல இருக்கான்னு பார்த்தாரு. பட் தமிழ்ல இல்ல, ஹிந்தியில இருந்தது. பட் நாங்க இங்கிலீஷ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்த பேகேஜஸ் எல்லாத்தையுமே இங்க கிளாக் ரூம்ல நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சரி எதுக்கு எல்லா பேக்கையும் எடுத்துட்டு சுத்தணும், நம்ம எல்லா பேக்கையும் இங்கேயே வச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போனோங்க. லூவர் மியூசியம் வந்து ஃபுல்லா நம்மனால ஒரு நாள்ல கம்ப்ளீட்டா சுத்தி பார்க்க முடியாதுங்க. இது ரொம்ப பெரிய மியூசியம், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியம். அதனால இங்க வந்து நாங்க ஒரு ஆஃப் டே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஃபுல் டேவும் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணா மற்ற பிளேஸ் பார்க்க முடியாதுன்ட்டு எங்களுக்கு எது எது அந்த மேப்ல வந்து முக்கியமா தோணுச்சோ அதை மட்டும் தான் நாங்க போய் பார்த்தோம். மெயினா வந்து மோனலிசா பெயிண்டிங் பாக்குறதுக்காக தாங்க வந்தோம். எனக்கு மியூசியம்ல வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால சரி ஓகே ஒரு ஆஃப் டே வந்து எது எது முக்கியமோ அது மட்டும் பார்த்துட்டு போயிடலான்ட்டு மெயினா ஈஜிப்டோடத பார்க்கணும்னு சொல்லியிருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தோம். லூவர் மியூசியத்துல டோட்டலா 35,000 ஆர்ட் ஒர்க் வச்சிருக்காங்கங்க. இத வந்து நம்ம பாக்குறதுக்கு வந்து 1 வீக் ஆனாலும் டைம் பத்தாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப நம்ம அங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்டாச்சு பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியல. மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லா ஸ்டாச்சுஸ் பத்தி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடியே ஒரு போர்ட்ல வந்து அதை பத்தி கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கங்க. அதை படிச்சு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதெல்லாம் படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து 1 வீக் என்ன 1 மந்தே பத்தாதுங்க. அதுக்கப்புறம் ஈஜிப்டோடதெல்லாம் உள்ள போய் பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. பட் ஒரு டைம் நாங்க சுத்தி பார்த்துட்டு நானும் ஆதிக்குட்டியும் வந்து உட்காந்துட்டோம். அவர் கம்ப்ளீட்டா என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாரு. மெயினா அந்த காலத்திலேயே இவங்க எல்லாமே வந்து இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது மெயினா டெரகோட்டா இருந்தது. அந்த காலத்திலேயே அவங்க எல்லாம் யூஸ் பண்ணது எல்லாமே டிஸ்பிளே பண்ணி இருந்தாங்க. அப்பதான் யோசிச்சோம் இதெல்லாம் இப்ப வந்த மாடல் கிடையாது, அப்ப மாடல் தான் இப்ப வந்து புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்தோம். ஃபைனலா வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு மோனலிசா பெயிண்டிங் பார்க்க போயிட்டோம். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ கூட்டம் மோனலிசா பெயிண்டிங் பார்க்கறதுக்காக. மற்ற இடத்துல எல்லாமே ரஷ் அவ்வளோ பெருசு இல்லைங்க. பட் கூட்டம் இருந்தது, ரஷ் இல்லை. ஆனா மோனலிசா பெயிண்டிங்க்கு முன்னாடி அவ்வளோ ரஷ்ஷா இருந்தது. லைன்ல நின்று மோனலிசா பெயிண்டிங் கிட்ட போறதுக்கே கிட்டத்தட்ட 30 minutesக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஒரு வழியா வந்து கியூல நின்று போய் மோனலிசா பெயிண்டிங் பார்த்துட்டு வந்தாச்சு. இதே நீங்க பிசிக்கலி டிசேபிள்டு பர்சன்னா மோனலிசா பெயிண்டிங்க்கு முன்னாடியே கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்து தராங்க. நாங்க வந்து இந்த பேரிகேடு இதுக்கு முன்னாடியே நின்று போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு மோனலிசா பெயிண்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட லூவர் மியூசியத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 28,000 பீப்புள்ஸ் அப்ராக்சிமேட்லி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து இதுக்கே எங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேல ஆயிடுச்சு. மோனலிசா பெயிண்டிங் பார்த்துட்டு கிளாக் ரூம்ல வச்சிருந்த பேகேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்து பக்கத்துலயே டியூலரிஸ் கார்டன் இருந்தது. அங்கேயே போய் மதியம் லஞ்ச் வாங்கிட்டு போய் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு ஆதிக்குட்டி கொஞ்ச நேரம் அங்க விளையாட விட்டுட்டு அப்படியே அங்க பக்கத்துல இருந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு 4 போலயே வந்து நாங்க டியூலரிஸ் கார்டன்ல இருந்து கிளம்பிட்டோங்க. ஈவினிங் வந்து ஃபிளெக்ஸ் பஸ் போட்டிருந்தோம். ஃபிளெக்ஸ் பஸ் வந்து எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க நைட்டு டின்னருக்கு. அதனால டின்னர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிளெக்ஸ் பஸ் ஏறிக்கலான்ட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு வழக்கம் போல கூகுள்
மேப் வந்து இவ்வளோ நாள் எங்களுக்கு இப்படி பண்ணது இல்லைங்க. கூகுள் மேப்பை நம்பி போய் கடைசியில வந்து ஒரு முட்டுச்சந்தில கொண்டு போய் எங்களை விட்டுருச்சு. அங்கிருந்து நாங்க ஃபிளிக்ஸ் பஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கேப்ல வந்து ஃபிளிக்ஸ் பஸ் பிடிச்சோம். அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டு கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியா 5 o'clock வந்து ஃபிளிக்ஸ் பஸ் ஏறிட்டோம். 5 o'clock ஏறினது நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபிளிக்ஸ் பஸ் கம்ஃபர்டபுளா இருந்துச்சான்ட்டு. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் தாங்க பெஸ்ட். ரெஸ்ட் ரூம் ஆகட்டும் தூங்குறதுக்காகட்டும் ட்ரெயின் தான் பெஸ்ட். ஃபிளிக்ஸ் பஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.